ரிஷபம் ராசி அன்பர்களே, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது. இப்போ லாட்ரி டிக்கெட் அடித்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நேரமுங்க. ஸோ ஜாக்பாட் நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள், பல கஷ்டங்கள் தாண்டி, பல துரோகங்களை தாண்டி, பல இன்னல்களை தாண்டி, பல கடனில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, உடல் ரீதியான விஷயங்களில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போகுது. இந்த காலத்தை எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏதாவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது இந்த ரிஷப ராசியை பார்த்தோம் அப்படின்னா, ரிஷபம் ராசி அப்படிங்கிறது கலைத்துறையில் மேன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் தான் தொழில் பார்க்குறாங்க அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அந்த கலைத்துறை சார்ந்த ஒரு விஷயங்களில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாடகராக இருக்கேன் அப்படின்னா பாடணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில அவர்களுடைய கனவுகளை மக்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்திற்காகவும் இவங்க வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை, மக்கள் இவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் எது ஆப்டாக இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க காதலித்தது ஒருத்தராக இருக்கும், கல்யாணம் பண்ணுறது ஒருத்தனாக இருக்கும். காதலித்ததே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு ஆளை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, வாழ்க்கையை வந்துட்டு இதாண்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, அவங்களுக்கும் உண்மையாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உண்மையான ஒரு ரிஷபராசி அப்படிங்கிறது எந்த ரிஷபராசிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரிஷபம் ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிஷபம் ராசிக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். ஒரு தேவதை அப்படின்னு சொல்லலாம். துர்க்கை அம்மன் வந்துட்டு இந்த ரிஷப ராசிக்கு வந்து தேவதைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் கோபம் தலைக்கேறக்கூடியவங்க, ஆனால் அதை காட்டுற விதம் மட்டும்தான் மாறும். ஆனால் கோபத்தை காட்டுற அளவுக்கு நீ சரியான ஆள் இல்லடா அப்படிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. கோபத்தை காட்டிட்டா கூட பரவாயில்ல, காட்டாமல் போகும்போது தான் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். என்னப்பா நீலாம் வந்துட்டு எனக்கு சரியான ஆள் இல்லை, உன்னோட மேலே கோபத்தை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த இடத்துல முன்னாடி நின்று அதை விட ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அந்தளவுக்கு இவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபம் ராசிக்கிட்ட பழகிறவங்க அடித்து சொல்கிறேன், இது உண்மை நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்டா இவெல்லாம் நண்பனாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் இறங்கி போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காண்டாகும். அந்த இறங்கி போகிற விதத்தில் கூட உங்களுடைய ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரிஷப ராசிக்காரவங்க இருப்பாங்க. என்ன இருந்தாலும் இவங்க நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது அதிகம். ஆணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாங்க அப்படின்னா பெண்களுடைய நட்பு வட்டாரம், பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்களுடைய நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். அது வெளியில் தெரியாத அளவுக்கு தான் நடந்துப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக நிறைய சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது கம்மி. அப்படின்னா இந்த குடும்பத்தின் வழியில் பார்க்கும்போது ரிஷபம் ராசி பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். தாய் வழி தந்தை வழியும் பார்க்கும்போது தாய் வழியிலேருந்து உங்களுக்கு பயங்கர டென்ஷன் தான் கிடைக்கும். தந்தை வழியில் கூட ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு உறவும் நட்பும் அப்பையிலேருந்தே பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
சிலருக்கு வந்துட்டு மாறி கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து தந்தை வழியில் வந்துட்டு கொஞ்சம் காண்டா இருக்கும். தாயினுடைய வழி வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது இந்த ரிஷப ராசிக்கு மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் பல துரோகங்களை சந்திச்சிருந்திருப்பீங்க. எப்படி அப்படின்னா, நண்பர்கள்ட்ட ஏமாந்தது, காதலிச்சவங்கள்ட்ட ஏமாந்தது, யார்கிட்டயோ பணம் கொடுத்து ஏமாந்தது, தொழில் தொடங்கினவங்கள்ட்ட ஏமாந்தது, வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாந்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்துட்டு உங்களுக்கு அமையும். சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது எப்படி அமைச்சுக்கிறது, இந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் சின்ன இடையூறுகள் இருக்குன்னா அந்த இடையூறுகள் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது திருமணம், குழந்தை, தொழில், இந்த 3 தான் நீங்கள் வந்துட்டு இப்போ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஹைப்பராக போணுச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு 3-4 விஷயத்தில் இந்த உடல் ரீதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும். ஹெல்த் அண்ட் வெல்த்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களால் கரெக்டாக கொண்டுட்டு போக முடியும். சின்ன ஏற்ற இறக்கம் இருந்தாலும் உங்களை வந்துட்டு டைவர்ட் ஆகாமல் கொண்டு போகிறது இந்த ஹெல்த் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு மெயினாக சொல்லப்படுது. ஒரு லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டாக்டரை பாருங்கள், சரி பண்ணுங்கள். அதை மைண்டில் போட்டுக்காமல் அடுத்து ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்காது. கடவுள் புண்ணியத்தில் அது உங்களை காப்பாற்றி கொடுத்துரும். ஹெல்த் அண்ட் வெல்த் விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை தான் பார்க்கணும். ஜோதிடத்தை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. சரி, ஓகே. குழந்தையினுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை பார்க்கக்கூடாது. 18க்கு உட்பட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் அமைச்சு கொடுத்தாலே போதுமானது. இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இதாக சொல்கிறது. அடுத்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு விஷயங்களில் நீங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் யாராவது ஒருத்தவங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்கள் நண்பர்கள் அப்படின்னா கூட இருப்பாங்க பார்த்தீங்களா. நீங்கள் வந்து தொழில் செய்யும்போது உங்களுடைய பார்ட்னராக இருப்பாங்க. அந்த பார்ட்னர்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அந்த பார்ட்னர் வந்துட்டு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அந்த பணம் போடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க, ரெகுலர் கஸ்டமரு, எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, யாராக இருந்தாலும் சரி, தொழில் அப்படிங்கிறது பணம், டாக்குமெண்ட், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இன்னொன்று, உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ நீங்கள் வந்துட்டு வாகனம் கொடுக்குறீங்க, இல்லை வீடு விட்டுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் ஹெல்ப்புக்காக பண்ணுறீங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, இதெல்லாம் இந்த சமயத்தில் கூடவே கூடாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுடைய டைம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எதிர்க்கு வந்துட்டு ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறவங்கக்கிட்ட ஒரு டைம் ஒரு மாதிரியாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்கள வச்சு செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் அது வந்து அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பக்குவமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிற டைம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறதுங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இப்போது இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் பார்த்துக்கலாம். எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹாப்பி, எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 விஷயம் 7 விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகுவதற்கான ஒரு 90% வாய்ப்புகள் அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுளை வந்து நிறைய விஷயத்தை கொடுப்பாரு. அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்க. அடுத்ததாக, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அப்படிங்கிறது அமையுது. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது மருத்துவ ஆலோசனை சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும். அது பண்ண சொல்கிறாங்க, இது பண்ண சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, அந்த மாதிரி இது பண்ணாலும் எதுவும் பண்ணல அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு நல்லது ஒரு மெடிடேஷன், நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்லேயே பாதி வாழ்க்கையை ஓட்டியிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரங்களாகவும் அது வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு நேரங்களாகவும் இருக்குது. இந்த வாய்ப்பை விடக்கூடாது. ஏன் அப்படின்னா சில தசாப்திகள் வந்து உங்களை வந்துட்டு கெடுக்கிறதுக்கு பார்க்கும். போன வருஷமும் இப்படி தான் சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரி தெரில அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபம் ராசியிலே நல்லது நடந்திருக்கும். யாருக்கு அப்படின்னா அந்த ராசியை சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்களுக்கு. சில தசாபுக்திகள் அதை கெடுக்க பார்க்கும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சு மூவாக பார்க்கணும். குழந்தைகளுக்கான ஒரு தருணமும் ஓகேவாக இருக்குது, திருமணம் நேரமும் ஓகேவாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது உங்களை மட்டும் சார்ந்தது கிடையாது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக வேறு ராசியும் இணையும். நீங்கள் பார்ட்னரு இல்லை எதுவும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் இருப்பாங்க. தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நேரம் அப்படின்னா கடனெல்லாம் அடைச்சிருவோமா அப்படின்னா இப்போது நீங்கள் 100% ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கடனை அடைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி அது சரி கட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இத்தனை நாளாக அதை நீங்கள் இஎம்ஐ கட்டுறதுக்கே வந்துட்டு ஒரு
தப்பி தவிர தான் அப்படியே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நார்மலான ஒரு இஎம்ஐ கட்டிட்டு ஒரு கரெக்டாக ஒரு மூவ் ஆகிற அளவுக்கு இருக்குமா, இல்லை ஏற்ற இறக்கமா இருக்குமா அப்படின்னு ஓரளவுக்கு உங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கும். எதுவே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 மாதம் ஒரு மாதிரியும், அடுத்த 6 மாதம் ஒரு மாதிரி இருக்கும். தமிழ் வருடப்பிறப்பு ஒரு மாதிரியும், தமிழ் வருடப்பிறப்பு ஒரு மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். கிரக வருட பெயர்ச்சிக்கு முன்னாடி பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும். இதுவுமே வந்துட்டு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 100% அப்படி இருக்காது. 70% அப்படி இருக்கும். 30% கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இது தனிப்பட்ட ஜாதகம் தான். ஸோ எல்லா இடத்துலையும் பேசுவோம். இது காமனான ஜாதகமாக சொல்கிறேன். அதனால அப்படி சொல்கிறேன். சரி, தொழிலில் வந்துட்டு ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அப்போ தொழிலில் எதை வச்சு நம்ம பிளான் பண்ணலாம்? இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு நான் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா, யார் பேரில் ஆரம்பிக்கிறீங்கன்னு பாருங்கள். யாருடைய ஜாதகம் தனிப்படையான ஒரு ஜாதகம் பக்காவாக இருக்குது, உங்கள் ஜாதகம் பக்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஒய்ஃபோட ஜாதகம் வந்து நல்லாயிருக்கு, அப்பா அம்மாவோட ஜாதகம் நல்லாயிருக்கு, குழந்தையுடைய ஜாதகம் நல்லாயிருக்கு அப்படின்னா பண்ணுங்கள். அவங்க பேரில் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கா, அவங்களுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அது அருமையாக வரும். உங்களுடைய பார்ட்னர் யாராவது ஒருத்தவங்க சேர்றாங்க, நல்லாயிருக்கு, பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிக முதலீடு போட்டு ஒரு பார்ட்னர் நம்பி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் நீங்கள் அதை பார்த்துக்கணும். சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் இனிமேல் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிடுறேன். எல்லாமே கரெக்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற தைரியத்திலே நீங்கள் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு வேறு தசாபுக்தி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க பார்க்கும். அந்த பாடத்தை போடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டெமோ காட்டும். அப்போது நீங்கள் வந்துட்டு இவன் நல்லா இருக்குன்னு சொன்னானே, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த தசாபுக்திகள் உங்களுக்கு சில விதிகளின்படி உங்களுக்கு சில விஷயத்தை சொல்ல வரும். அந்த விஷயத்தை நீங்களாகவே சரி பண்ணிக்கணும். அதுதான் ஒரு மெயினாக ஒரு ஒர்க் ஆகும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் ஒரு தெய்வத்தை வழிபாட சொல்கிறீங்க. நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது? உங்களுக்கு துர்க்கை அம்மன் தான் மெயினான தெய்வம். ஓம் துர்க்கை அம்மனை போற்றி, ஓம் துர்க்கை அம்மனை போற்றி, ஓம் துர்க்கை அம்மனை போற்றி அப்படிங்கிற வழிபாடு கண்டிப்பாக வேணும். அதை கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் பதிவு பண்ணிவிட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் சொல்லி பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விமோசனம் தரும். கோவிலை சுற்றி வரும்போது துர்க்கை அம்மனுடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.